முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது 1999 அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியது வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதன் அடிப்படையில் அந்த கருத்தை சொல்றீங்க? சொல்றது கேளுங்க. நான் அன்றைக்கு 98ல முதலாக பாஜகவோடு கூட்டணி அமைக்கும் போது இந்திய அளவில் யாரும் கூட்டணி சேர்வதற்கு யோசித்த நேரத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் துணிச்சலாக பாஜகவோடு கூட்டணி வைத்தார்கள். அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் மகத்தான வெற்றி பெற்று 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று இந்திய துணை கண்டத்திலே பாஜக ஆட்சி முதல்ல மலர்வதற்கு வித்திட்டவர் மாண்புமிகு அம்மா. சில சந்தர்ப்பங்கள் காரணமாக நாங்கள் அந்த ஆட்சியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் 99ல அதே பாஜகவோடு திமுக ஆட்சி கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தில் 5 ஆண்டுகள் அனுபவித்தார்கள். நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அது தீண்டத்தகாத கட்சி, திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சியா இந்த கருத்தை தான் சொன்னே தவிர இது தவறுதலாக 2 நாட்கள் கழித்து திரித்து கூறப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் சொல்ல 2024 மக்களவை தேர்தலையும் பாஜக கூட்டிலிருந்து விலகிதான் அதிமுக சந்திச்சது. எடப்பாடி பழனிசாமி முடிவும் வரலாற்று பிழையா இல்ல இப்ப இணைந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது எந்த அணுகுமுறை கருது சொல்லுவீங்க? இல்ல வரலாற்று பிழைங்கிற வார்த்தையே இல்ல. 98ல முதலாக நாங்கள் எங்கள் அம்மா அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் துணிச்சலாக பாஜகவோடு கூட்டணி வைத்து வெல்ல முடியும் என்பதை நிரூபித்து 30 இடங்களை பெற்று பாஜக முதலாக ஆட்சிக்கு வருவதற்கு வித்திட்டவர் மாண்புமிகு அம்மா. சில சந்தர்ப்பங்கள் தமிழ்நாட்டு நலன் கருதி அன்றைய தினம் மாண்புமிகு அம்மா அவர்கள் வெளியேறிய பிறகு நாங்கள் அந்த கூட்டணி விட்டு வெளியேறிய பிறகு 99ல திமுக அவங்களோடு கூட்டணி வைத்து 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைத்தவர்கள். அப்ப திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, நாங்கள் கூட்டணி வைத்தால் அது தீண்டத்தகாத கட்சி என்ற கருத்தை தான் நான் முன்மொழிந்தேனே தவிர இது தவறுதலாக தெரிவித்து கூறப்பட்டுள்ளது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கு. அந்த பிழையை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிருக்காரா இபிஎஸ்? இந்த கூட்டணி அப்படின்றது எதற்காக, எதை நோக்கி என்ன சாதிக்க போகுது? இன்றைக்கு விளையாட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் அந்த ஒத்த கருத்துடைய கட்சியோடு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூட்டணி அமைப்பார்கள். இதுதான் இன்றைய தமிழகத்தின் அரசியல் நிலை. மத்திய அமைச்சரவையில் திமுக 16 வருஷம் அங்கம் வகிச்சுதா சொன்னீங்க. இப்ப அதிமுக அதையே மத்திய அமைச்சரவையில் பங்கு கேட்குதா? அந்த கேள்வியை அளவில் வருகின்றது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சி அனுப்புவதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு துணையாக இருக்கின்ற அத்தனை கட்சிகளோடு கூட்டணி சேர்க்கின்ற வகையில தான் இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது. முதல்ல நான் சொன்ன கருத்து தவறுதலாக திரித்து கூறப்பட்டுள்ளது, திரித்து செய்தியாக வெளியிடப்படுகிறது என்பதை நான் கண்டிக்கிறேன். இது இறுதி கேள்வி சார். இப்ப அதிமுக வெற்றிக்கு பாஜகவுடைய கூட்டணி அவசியம் அப்படின்னு கருதுறீங்களா? தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மக்களை துன்புறுத்துகின்ற தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றிய ஆட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதற்கு கருத்துடைய கட்சிகளை சேருவதில் எந்த தவறும் இல்லை என்ற அடிப்படையில் தான் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்துள்ளது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.